ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் இருந்து அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. ஜாப் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி கிராஜுவேட்டுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போட்டிருந்தாங்க. இப்போ அண்டர் கிராஜுவேட்க்கு போட்டிருக்காங்க. என்னலான்னு பார்க்கலாம். பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ்நாடு ஜாப்ஸ், அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் எதுனாலுமே நம்ம பேஜில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் மற்ற பேஜில் சொல்லாத நிறைய விஷயம், நிறைய சீக்ரெட்டான விஷயம் எல்லாமே நம்ம பேஜில் வந்து சொல்லுவோம். ஸோ வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, டிக்கெட் கிளர்க்கு, ட்ரெயின்ஸ் கிளர்க்கு, அதுக்கப்புறம் டைப்பிஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஜூனியர் கிளர்க்கு டைப்பிஸ்ட், இந்த மாதிரி 4 வகையான ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 12th முடிச்சிருந்தாலே கண்டிப்பாக அந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் நம்ம அப்ளை பண்ணுறது ஆன்லைன் மோடு தான். என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படி செப்டம்பர் 29 அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அக்டோபர் 20 வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து டிக்கெட் கிளர்க்கு வந்து 2022 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. டைப்பிஸ்ட்டு பாருங்கள், அக்கௌண்ட் கிளர்க்கு டைப்பிஸ்ட்டு 361, ஜூனியர் கிளர்க்கு டைப்பிஸ்ட்டு 990 கொடுத்துருக்காங்க. ட்ரெயின்ஸ் கிளர்க்கு 72, டோட்டலாக 3445 ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல சான்ஸ், எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டரில் தான் இருக்கும். அதில் வந்து 2 ஸ்டேஜ் எக்ஸாம் நடக்கும். ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் வந்து டைப்பிஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைப்பிஸ்ட் எக்ஸாம் நடக்கும். டைப்பிஸ்ட்டுக்கு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்டு நடக்கும். இப்போ நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கம்யூனிகேட் சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுக்கான பாஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கு நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அப்லோடு பண்ணுங்கள். ஃப்ரீ ஸ்லீப்பர் கிளாஸே கொடுத்துருவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. A3, B2, C2, அதுக்கெலாம் என்னென்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருந்தாலே கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். 18 வயசுலேருந்து 30 வயசு வரை இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி, டிரான்ஜெண்டர், ஃபீமேல், அதுக்கப்புறம் டிசபிலிட்டி பர்சன்ஸ் அவங்களுக்குலாம் வந்து 250 தான் ஃபீஸ். மற்ற அதர் கேட்டகரிஸ் எல்லாருக்குமே 500 ஃபீஸ். ஓகேவா? நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து உங்கள் மணியை உங்களுக்கே கொடுத்துருவாங்க. இப்போ அதர் கேட்டகரிஸ் 500 நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறீங்கன்னா 400 ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. இதே 250 பே பண்ணுறீங்க அப்படின்னா 250 ஃபுல்லாகவே உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால் கம்ப்யூட்டர் எக்ஸாம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜை கண்டிப்பாக போய் எழுதிருங்க. அப்படி எழுதுறவங்களுக்கு மட்டும் தான் அந்த மணி ரிட்டர்ன் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் எக்ஸாமில் பாருங்கள், 90 மினிட்ஸ் தான் உங்களுக்கு டைம் இருக்கும். அதில் வந்து ஜென்ரல் அவேர்னஸ், மேக்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க் கண்டிப்பாகவே உண்டு. அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 1க்குள்ள சிலபஸ் கொடுத்துருக்காங்க, அதை செக் பண்ணிக்கோங்க. மேக்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அதுக்கும் அதே மாதிரி தான் டைம். ஆனால் கொஸ்டின்ஸ் வந்து 120 கொஸ்டின்ஸு, அதுக்கும் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். சிலபஸை பாருங்கள். டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்டு, அந்த டைப்பிஸ்ட்டுக்கு மட்டும் இது உண்டு. அதை பார்த்தீங்கன்னா இதில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. பர்சனல் டிக்கெட் கிளர்க்கு, ட்ரெயின்ஸ் கிளர்க்கு போஸ்டிங்கில் நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஸ்டேஜ் ஆஃப் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் ஃபிட்னஸ், இது மட்டும் தான் உண்டு. இதே வந்து டைப்பிஸ்ட் அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் மட்டும் இருக்கும். ஸோ அவ்வளோதான் டீட்டெயில்ஸ். இது வந்து ரயில்வேல ஜாப் கிடைக்கிறது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரை படித்து எழுதுங்க. ஜாப் கிடச்சா நல்ல ஒரு ஜாப். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. ஃபாலோ பண்ணுங்கள்.